சார், இப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறப்ப இந்த வாரம் ஒரு முக்கிய பரபரப்பை ஏற்படுத்தின தலைவர்களில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கீங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு. இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் தமிழகத்தில் இல்லை வேணும்ன்றீங்க. இதுக்கு என்ன அரசியல் பின்னணி? திடீரென்று ஏன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்கணும்? இதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. வெளிப்படையான ஒரு வேண்டுகோள். தமிழகத்தில் 1967க்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மாறி மாறி ஆட்சி நடத்தி வருகிறார்கள். அதற்கு முன்பு காங்கிரஸும் ஒரே கட்சியாகத்தான் ஆட்சி நடத்தியது. அகில இந்திய அளவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, இவற்றை மாற்று சக்தியாக இருந்து அப்புறப்படுத்துவதற்கான வலிமை பெற்ற எதிர்க்கட்சி இல்லை. 1977 முதலாக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவானது. அந்த கூட்டணி எப்படி வலிமையாக உருவானது என்றால், கூட்டணி அரசு என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தான், அந்த கொள்கையின் அடிப்படையில் தான். அந்த கோட்பாட்டை முன்வைக்கவில்லை என்றால் ஜனதா என்கிற ஒரு கூட்டணியை உருவாகி இருக்காது. 30 ஆண்டு காலமாக அசைக்க முடியாமல் இருந்த காங்கிரஸ் ஆட்சியை அசைத்திருக்க முடியாது. ஆனால் கூட்டணி அரசு என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைவதற்கு 2 முக்கியமான காரணம். எந்த ஒரு கட்சியும் இப்போ பிஜேபியை எதிர்த்து ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றில்லை, காங்கிரஸ் உட்பட டெல்லியில். ஆகவே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கிடையிலே ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம், அதன் அடிப்படையில் நாம் ஒன்று சேருவோம் என்கிற ஒரு கோட்பாடு தேவைப்படுகிறது. அப்போதுதான் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கூட ஒரு அணியை அகில இந்திய அளவில் உருவாக்க முடியும். திமுக இல்லை என்றால் அதிமுக, அதிமுக இல்லை என்றால் திமுக. அதை எதிர்க்கிற கட்சிகள் எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஓட் பேங்க் உள்ள கட்சிகளாகத்தான் இருக்கின்றது. இப்போ நண்பர் விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான தேமுதிக கூட 10 தொடங்கி இப்போது அது சரிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. வேறு எந்த கட்சியுமே அந்த 8 என்கிற வாக்கு வங்கியை கூட எட்ட முடியாத நிலையிலே இருக்கின்றன. அப்போ இதில் எந்த ஒரு கட்சியும் அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக ஆட்சியை உருவாக்கக்கூடிய வலிமை பெற்றதாக இல்லை, அல்லது திமுகவுக்கு மாற்றாக ஆட்சியை கைப்பற்றக்கூடிய வலிமை பெற்றதாக இல்லை. அடுத்த முதலமைச்சர் நான் தான் என்று சொல்லிக் கொள்கிற அத்தனை பேருமே 1% 1.5% வாக்கு வங்கி உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் அல்லது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வகையில் ஒரு மாற்று சக்தி உருவாக வேண்டுமானால் 1% 5% வரையில் வாக்கு வங்கி உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு இடையிலே ஒரு கூட்டணி அரசு என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் அவற்றை எதிர்க்க வேண்டும். அல்லது திமுகவோ அதிமுகவோ நாங்கள் கூட்டணி அரசுக்கு தயாராக இருக்கிறோம், எங்களோடு சேருகிறவர்கள் சேரலாம் என்று அவர்கள் முன்மொழிய வேண்டும். இதை எதற்காக நாம் இந்த கோரிக்கையை அல்லது வேண்டுகோளை முன்வைக்கிறோம் என்றால், விளிம்பு நிலை சமூகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராவது என்பது அதிகாரத்தில் பங்கு, அமைச்சராவது என்பது ஆட்சியில் பங்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற சொல்லாடலுக்கு இந்த வேறுபாடு உண்டு. இதுவரையில் தமிழகத்திலே அதிகாரத்தில் பங்கு வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர ஆட்சியில் பங்கு வழங்கப்படவில்லை. எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியை ஆட்சியில் அமர்த்திய பிறகு ஒரு சின்ன சின்ன பரிந்துரைக்கு கூட அவரிடத்தில் போய் நாம் பிச்சை கேட்பது போல் தான் நிற்க வேண்டியிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, கூட்டணியிலே சேருகிற வரையில் இந்த கூட்டணியில் நாம் இடம்பெற முடியுமா முடியாதா என்கிற ஒரு இக்கட்டான நிலைக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகள் கொண்டு போய் விட்டு விடுகின்றன. சில நேரங்களிலே எந்த விதமான ஈவிரக்கமும் இல்லாமல் கூட தோழமை கட்சிகளை கழற்றி விடுகிற நிலையும் உண்டு. எனவே இந்த நிலையை மாற்றுவதற்கு மற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு ஜாயிண்ட் நெகோசியேஷன், ஒரு இணைந்த பேரம் பேசுகிற வலிமையை பெறத்தக்க வகையிலே முதல்ல ஒரு கூட்டணியாக சேர வேண்டும். அதிக சீட்டு வாங்குறதுக்கான இடம்ங்கிற மாதிரி தான், மந்திரி சபையிலும் இடம் கிடைக்கணுங்கிற மாதிரி அதுதான் கூட்டணி அரசுங்கிறது. கூட்டணியில் இடம்பெறுவது என்பது வெறும் தொகுதி உடன்பாடு. தொகுதி உடன்பாட்டை தாண்டி அதிகாரத்தில், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும். இப்போ ஒரே ஒரு எம்பி வெற்றி பெற்றால் கூட யூபியோட அமைச்சராக முடியும், ஏன்னா அது கூட்டணி அரசு கோட்பாடு. அதே மாதிரி ஒரே ஒரு எம்எல்ஏ ஆனால் கூட கூட்டணி கட்சியில் அவங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்பட வேண்டும். அப்போது தான் சிறுபான்மையினர், தலித்துகள், பழங்குடியினர், இப்படி சமூகத்தால் வஞ்சிக்கப்பட்ட நீண்ட நெடுங்காலம் அதிகாரத்தோடு தொடர்பே இல்லாத சமூக பிரதிநிதிகள்
ஆட்சியில் இடம்பெற முடியும். இது ஒருவேளை திமுக அதிமுகவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான். நாங்கள் இவ்வளவு விடுதலை சிறுத்தைகள் தனியாக இல்லை, புதிய தமிழகம் தனியாக இல்லை, மனிதநேய மக்கள் கட்சி தனியாக இல்லை, சேர்ந்து ஒரு பல்கா நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான். இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் செக் வைக்கிற நடவடிக்கையாக பார்க்க வேண்டியதில்லை. விளிம்பு நிலை சமூகத்தினருக்கு அதிகாரம் தேவை என்கிற ஒரு பார்வையாகத்தான் இதை பார்க்கணும். இப்போ லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், நிதிஷ்குமார், இப்படி மாநில கட்சிகள் எல்லாம் சாதாரண மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுகிற கட்சிகள் எல்லாம் அங்கே அதிகாரத்துக்கு போக முடிந்தது. இப்போ யூபிஏவில் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. என்டிஏவில் கூட தமிழ்நாட்டில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதில் ஆட்சியில் இடம்பெற முடிந்தது. அந்த மாதிரி சாதாரண மக்களினுடைய பிரதிநிதிகள் இடம்பெறக்கூடிய வகையிலான ஒரு கோட்பாடு தான் கூட்டணி அரசு கோட்பாடு. இது அடிப்படையான ஜனநாயக கோட்பாடு. இல்லை, இப்போ நீங்கள் அமைக்கிற இப்போ இந்த கூட்டணி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி திமுக அதிமுகவோட ஒப்பந்தம் போகிறதுக்கு முன்னாடி அமைக்கிற அந்த கூட்டணி, இதே மாதிரி விஷயத்தை தான் ராமதாஸ் அவர்களும் பண்ணாங்க. ஒரு அமைச்சர் கூட்டணி சாதி சங்கத்தில் சொன்னார். அது வெறும் தொகுதி உடன்பாட்டுக்கான முயற்சி. அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்கிற முயற்சி அவங்க மேற்கொள்ளலை. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியலில் முதல் முறையாக இந்த முன்மொழிதலை விடுதலை சிறுத்தைகள் வைத்திருக்கிறது. கூட்டணி அரசு என்கிற ஒரு கோட்பாட்டு புரிதல் வேண்டும். இது வெறும் திமுக அதிமுக அல்லாத கட்சிகளுக்கு மட்டும் இதை நான் சொல்லலை, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன். அவர்களும் அந்த மாதிரி இந்த ஜனநாயக புரிதலை பெற வேண்டும், ஜனநாயக பார்வையை பெற வேண்டும். அது அவசியமானதுன்னு சொல்லுவேன்.